குட் மார்னிங் ஆல். வெல்கம் டு AutoCAD தமிழ். நாம் இன்றைக்கி இந்த ட்ராயிங்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் ஒரு பிளான் ட்ராயிங் வரைகிறேன். இந்த பிளான் ட்ராயிங்கில் இந்த விண்டோவை காப்பி பண்ணி ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த விண்டோவை ப்ளேஸ் பண்ண அப்புறம் இந்த விண்டோவுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற இந்த ஹேட்சிங் இருக்கிறதுனால நமக்கு இந்த விண்டோ க்ளீனாக தெரியல. ஸோ இந்த ஹேட்சிங்கை ட்ரிம் பண்ணி எடுக்கணும். ஸோ டிலீட் பண்ணணும். ஸோ அது என்னென்ன மெத்தடை யூஸ் பண்ணி டிலீட் பண்ணலாம், அதுக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் இருக்காங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மொத்தம் 2 மெத்தட் இருக்குது. ஸோ அந்த 2 மெத்தடையும் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த விண்டோவை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த வாலில் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு பேரலாக ஒரு ரெக்டாங்குலர் வரைய போகிறேன். REC ரெக்டாங்குலர் ஷார்ட் ஃபார்ம் REC கிளிக் பண்ணிவிட்டு இதில் செலக்ட் பண்ணி இந்த கரெக்டாக இந்த பாயிண்ட்டு பிடிச்சி இதில் வரைஞ்சிட்டு இந்த விண்டோவை எடுத்து வெளியில் வச்சுக்கிறேன். மூவ் பண்ணி வெளியில் வச்சுட்டு ஸோ இதுக்கு உள்ளே உள்ளதை மட்டும் நான் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். ட்ரிம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி DRIM யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரெக்டாங்குலரை கிளிக் பண்ணிவிட்டு செகண்டு மறுபடியும் ஒரு ஸ்பேஸ் அமைக்கி உள்ளே உள்ளதை கிளிக் பண்ணோன்னா உள்ள ஹேட்சிங் எல்லாம் டிலீட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இனிமே நம்ம இதை விண்டோவை காப்பி பண்ணி மூவ் பண்ணி நம்ம தேவையான இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஒரு மெத்தட் இருக்குது. சப்போஸ் இந்த விண்டோவை நான் இன்னொரு இடத்துல ப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, மறுபடியும் இதில் ட்ரிம் பண்ணி எடுத்து அதே ஒர்க் மறுபடியும் இங்கே என்ன பண்ணணும், அதே மாதிரி பண்ணணும். அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அது என்ன மெத்தடு? விப் அவுட் எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த விண்டோ இருக்குல்ல, விண்டோ கீழ் பக்கத்தில் விப் அவுட்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். விப் அவுட் WIPOUT போட்டு டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு இந்த விண்டோவோட அந்த லைனுக்கு பேரலாக இந்த விப் அவுட் லைனை வரைஞ்சிக்கலாம். இந்த விப் அவுட் லைனை நான் வரைஞ்சப்புறம் இந்த விண்டோ தெரியாது. இந்த விப் அவுட் இருக்கனால அந்த விண்டோவில் உள்ளது மறைஞ்சி பேக்கில் போய்ட்டு. ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த விப் அவுட் லைனை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ட்ராயிங் ஆர்டர்னு இருக்கும். இதுக்குள்ளே போய்ட்டு சென்ட் டு பேக், அதாவது இந்த லைன் பின்னுக்கு போக சொல்லுது. சென்ட் டு பேக்னால் இந்த லைன் பேக்கில் போய்ட்டு இந்த விண்டோ ஃப்ரண்டில் வர சொல்லுது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ ஃப்ரண்டில் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த விண்டோவை நீங்கள் எங்கே ப்ளேஸ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு பேக்கில் உள்ள ஹேட்சிங் அழிஞ்சிரும். ஸோ எங்கேனாலும் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே எங்கேனாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எங்கேனாலும் வச்சுக்கலாம். நீங்கள் இதுலேயும் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்கில் உள்ள அந்த ஹேட்சிங் டிலீட் ஆயிரும். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தட். இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ட்ரிம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.